தற்போதைய அரசை கவிழ்க்கும் முயற்சியில் அம்னோ ஈடுபடாது. ஆட்சி காலம் முடியும் வரை ஒன்றுபட்ட அரசுடன் தொடர முடிவு. பினாங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணை தாக்கிய ஆடவர், வைரலாகும் வீடியோ. லோரியின் சரக்கு ஏற்றும் பகுதியை கீழே இறக்காமல் அதனை ஓட்டிச் சென்ற லோரி பறிமுதல், ஓட்டுநரும் கைது. அமெரிக்க நீதிமன்றத்தில் முதல் முறையாக வெனிசுலா முன்னாள் அதிபர் மடுரோ நிறுத்தப்பட்டார். பீகாரை வந்தடைந்த உலகின் மிகப்பெரிய சிவலிங்கம் ஜனவரி 17 பிரதிஷ்டை. வீட்டில் கீழே விழுந்ததை தொடர்ந்து முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது தேசிய இருதய சிகிச்சை மையமான ஐஜிஎனில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த சம்பவத்தை தொடர்ந்து 100 வயதுடைய மகாதீர் மருத்துவரின் கண்காணிப்பு மற்றும் சிகிச்சையை பெற்று வருவதாக அவரது அலுவலகத்தின் உதவியாளர் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே மகாதீர் தற்போது சீராகவும் சுய நினைவுடனும் இருந்து வரும் நிலையில் மருத்துவர்கள் அவரை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தற்போதைய ஒன்றுபட்ட அரசை கவிழ்த்து தேர்தல் நடத்தாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுதல் அல்லது ஆதரவை மாற்றுவதன் மூலம் புதிய அரசை அமைப்பது குறித்து எழுந்துள்ள யோசனைகளை அம்னோ தெளிவாக நிராகரிப்பதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜாஹிர் அமீடி தெரிவித்துள்ளார். அம்னோ நாடாளுமன்றத்தில் தற்போதைய காலம் முடியும் வரை ஒன்றுபட்ட அரசுடன் தொடரும் என்று அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். துணை பிரதமராகவும் இருக்கும் அஹ்மத் ஜாஹிர் அம்னோ மற்றும் பரிசான் நேஷனல் கூட்டணி மீண்டும் எதிர்க்கட்சியுடன் குறிப்பாக பாசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற சில மாநில பிரதிநிதிகள் கருத்துகள் தெரிவித்து வந்தனர். மேலும் சரியான நேரத்தில் தற்போதைய அரசிலிருந்து விலக வேண்டும் என்ற பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டதாக ஜாஹிர் கூறியுள்ளார். இந்த அனைத்து கருத்துக்களையும் விரிவாக கேட்டும் ஆராய்ந்தும் பார்த்ததாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் கட்சியின் தொடக்கத்திலிருந்தே அம்னோ எடுத்துள்ள நிலைப்பாடு மாறவில்லை என்றும் தற்போதைய அரசை கவிழ்க்கும் எந்த முயற்சியிலும் அம்னோ ஈடுபடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நேற்று நடைபெற்ற அம்னோ அரசியல் பணியக கூட்டம் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். தமிழ் பள்ளி மேம்பாட்டு பணிகளுக்காக 50 மில்லியன் ரிங்கேட் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரியம் வரவேற்றுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கியிருக்கும் இந்த 2வது சிறப்பு நிதியை கொண்டு அடையாளம் காணப்பட்டுள்ள இடமாற்ற பள்ளிகளின் பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டுமென மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பின் செயலாளர் சுப்பிரமணியம் ராகவன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜனவரி 16 கூட்டமைப்பு வழங்கிய 5 தமிழ் பள்ளிகளுக்கான இடமாற்ற பரிந்துரை இந்நிதியை கொண்டு மேற்கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஆராராய் தமிழ் பள்ளி, ஜேம்போல் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பாஹாப் தோட்ட தமிழ் பள்ளி, ஆலோர்காஜா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கொமுனிங் KRU தோட்ட தமிழ் பள்ளி, ஜொஹோர் சகாமாட்டில் உள்ள சுங்கை மூவார் தோட்ட தமிழ் பள்ளி, சுங்கை சீப்புட்டில் உள்ள சங்கட் சலாக் தோட்ட தமிழ் பள்ளி ஆகியவையே இடமாற்ற பரிந்துரை செய்யப்பட்ட அந்த 5 தமிழ் பள்ளிகளாகும். இந்த சிறப்பு நிதி வழங்கிய பிரதமருக்கும் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சைடேக்கிற்கும் துணை கல்வி அமைச்சர் வாங் கா வோ மற்றும் பிரதமர் அலுவலகத்தின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகம் ஆகியோருக்கும் கூட்டமைப்பின் சார்பில் சுப்பிரமணியம் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம்.
பினாங்கில் நிகழ்ந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. 16 வினாடிகள் கொண்ட வீடியோவில் பாயான் லபாஸில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் ஆடவர் ஒருவர் பெண்ணை முரட்டுத்தனமாக தாக்கும் காட்சி பதிவாகியுள்ளது. வெள்ளை நிற காரின் அருகே அவர் பெண்ணை தள்ளிவிட்டு அடிக்கிறார். பாதுகாவலர் ஒருவர் தலையிட முயன்றாலும் தாக்குதல் தொடர்கிறது. பின்னர் அந்த ஆடவர் பொருளொன்றை பெண்ணை நோக்கி தூக்கி எறிந்து மீண்டும் தாக்குகிறார். இச்சம்பவத்தை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆனால் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ புகாரும் பெறப்படவில்லை என தீமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரோசாக் முகமது கூறினார். பொது இடத்தில் ஒரு பெண்ணுக்கு எதிரான வன்முறை சமூகத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். லோரியின் சரக்கு ஏற்றும் பகுதியை கீழே இறக்காமல் அதனை ஓட்டிச் சென்ற லோரி பறிமுதல் செய்யப்பட்டதோடு அதன் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டார். நேற்று மதியம் மணி 2:50 அளவில் பொந்தியான் பக்கா நின்னா சாலை எச்சரிக்கை விளக்கையும் மின் இணைப்பையும் அந்த லோரி ஓட்டுநர் மோதியதை தொடர்ந்து அந்த லோரி பறிமுதல் செய்யப்பட்டதை பொந்தியான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அட்ஸ்ராட் உசைன் மியோன் உசைன் தெரிவித்தார். இது தொடர்பான 1 நிமிடம் 15 வினாடிகளை கொண்ட காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானது. பொந்தியானிலிருந்து புக்கா நின்னா 53 வயதுடைய ஆடவர் அந்த லோரியை ஓட்டிச் சென்றுள்ளார். அவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் அந்த லோரியின் முதலாளி மற்றும் ஓட்டுநரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. சம்பந்தப்பட்ட லோரி ஓட்டுநர் போதைப்பொருள் எதனையும் பயன்படுத்தவில்லை என்பது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் தெரியவந்தது. இந்த விவகாரம் 1987 ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 43வது பிரிவு 1 கீழ் விசாரணை நடத்தப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் அட்ஸ்ராட் தெரிவித்தார். இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 to 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். வெனிசுலாவில் நள்ளிரவு வேளையில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையில் தங்களது இல்லத்திலிருந்து கைது செய்யப்பட்ட அந்நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவும் அவரது மனைவியும் முதல் முறையாக அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் மீது அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்த குற்றச்சாட்டு மீதான விசாரணையின் தொடக்கமாக மேன்ஹட்டன் நீதிமன்றத்தில் மடுரோ நிறுத்தப்பட்டார். என் நாட்டிலிருந்து நான் கடத்தப்பட்டேன் என்பதோடு தன்னை கைது செய்ததற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். ட்ரம்ப் நிர்வாகம் தன்னை அதிகாரத்திலிருந்து நீக்குவதை நியாயப்படுத்த பயன்படுத்திய அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் தாம் குற்றமற்றவர் என கூறியதோடு என் நாட்டின் அதிபர் தாம் என்றும் மடுரோ அறிவித்தார். அவரது உரையை நீதிபதி இடைமறித்து நிறுத்தும்படி உத்தரவிடுவதற்கு முன் நான் கைது செய்யப்பட்டேன் என்று ஸ்பெயின் மொழியில் மடுரோ கூறினார். குற்றச்சாட்டுகளுக்கு உங்களது வாதம் என்ன என்று பின்னர் நீதிபதி கேட்டபோது நான் நிரபராதி, நான் குற்றவாளி அல்ல, நான் ஒரு ஒழுக்கமான மனிதன், என் நாட்டின் அதிபர் என்று மடுரோ மறுமொழி தெரிவித்தார். சனிக்கிழமை நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டது முதல் புரூக்ளின் சிறையில் வைக்கப்பட்டிருந்த மடுரோவும் அவரது மனைவியும் கடுமையான பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை நிறுத்தப்பட்டனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 to 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.
உலகிலேயே மிகப்பெரியதாக கருதப்படும் 210 டன் எடையுள்ள சிவலிங்கம் பீகாரை வந்தடைந்துள்ளது. வருகின்ற ஜனவரி 17ஆம் தேதியன்று வேத மந்திரங்கள் முழங்க மகா பிரதிஷ்டை நடைபெறவுள்ளது. 33 அடி உயரமும் 33 அடி சுற்றளவும் கொண்ட இந்த சிவலிங்கம் தமிழ்நாட்டின் மாமல்லபுரத்தில் ஒரே கருங்கல் துண்டில் உருவாக்கப்பட்டது. இந்த சிவலிங்கம் சிறப்பு வடிவமைப்பிலான லோரியில் பீகாருக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பிரதிஷ்டை நிகழ்வில் கைலாச மானசரோவர், கங்கோத்திரி, ஹத்வார், பிரயாக்ராஜ் மற்றும் சோனப்பூர் ஆகிய 5 புனித தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட நீர் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படும். மேலும் ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவல் நடைபெறும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 120 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் வீராட் ராமாயண் மண்டிர் எனப்படும் ஆலயம் 2030க்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது 270 அடி உயரத்துடன் 18 கோபுரங்கள் மற்றும் 22 துணை கோயில்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய இந்து ஆலயமாக உருவாகும். இந்த திட்டத்தின் அனைத்து செலவுகளையும் மகாவீர் மண்டிர் டிரஸ்ட் ஏற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் மளிகை கடை உரிமையாளராக பணியாற்றும் 40 வயதுடைய இந்து ஆடவர் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. வங்காளதேசத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் நடந்த 2வது சம்பவம் இதுவாகும். சரத் மணி சக்கரவர்த்தி திங்கட்கிழமை இரவு 10 மணி அளவில் நர்சிங்டி மாவட்டத்தில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட காயங்களால் இறந்தார். அவர் கொல்லப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஜெய்ஷோர் மாவட்டத்தில் 45 வயது தொழிற்சாலை உரிமையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். செய்தித்தாளின் தற்காலிக ஆசிரியராகவும் இருந்த ராணா பிரதாப்பை ஒரு கும்பல் தலையில் சுட்டுக் கொன்றது. அக்கும்பல் அவரது கழுத்தையும் அறுத்தனர். அவரது தலையில் 3 முறை சுடப்பட்டதாக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். வங்காளதேசத்தின் மொத்த மக்கள் தொகையில் 7 விழுக்காட்டினர் இந்துக்கள் ஆவர். அண்மைய காலமாக இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களும் வன் செயல்களும் அங்கு அதிகரித்து வருகிறது என்பதற்கு அடையாளமாக திங்கட்கிழமை நடத்தப்பட்ட 2 படுகொலை சம்பவங்கள் அமைவதாக கூறப்படுகிறது. Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.